காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ஸ் தான் இப்போ நீங்கள் கேட்டது. இது இல்லாமல் நான் அவங்ககிட்ட நான் விலகினேன் இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு நல்ல மனுஷனா தெரியும், சும்மா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கனால ரவுடிசியம் அப்படின்னு சொல்லாத, நல்ல மனுஷன் தான் இருக்கா, தாலி கட்டியாச்சுல வாழ வேண்டியது தானேன்ட்டு எப்படிங்க ஒரு அக்யூஸ் கிட்ட வாழ முடியும்? சின்ன வயசுலேருந்து ஊரை விட்டு விலகி விட்டுருக்காங்க, ஹோமில் போயிருக்காங்க, உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இவங்க இப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எப்படி வாழ்க்கை கொடுக்க முடியும்? நாங்கள் நவம்பர் மாதங்க அவனும் நானும் ஒன்றா போயிட்டுருக்கோம் காரில். அப்போ சீமான் சார் அது விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லைங்க, அப்போது இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டார்கெட் அவன் போடுறான் என்னன்னா, இந்த விஜயலட்சுமி மேட்ரை வந்து எவ்வளோ வந்து கமெண்ட்டு அந்த மீம்ஸு இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெட்ச் போடுறான். இதில் கான்கால் வேலை 3 பேர் வந்து கான்காலில் அந்த விஜயலட்சுமி அவங்கெல்லாம் கிடையாது அந்த லைனில். இவன் கான்காலில் எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் டார்கெட் பண்ணுறது, ஒருத்தவங்க ஃப்ரேமில் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம்லேருந்து டீஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணணுமோ அதெல்லாம். ரெண்டாவது அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா, எவ்வளோ பணம் தெரியுமா அவங்களுக்கு? 80 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக மேட்ரு நடக்குதாங்க. அங்கே என்ன சீமான் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து சீமான் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் உனக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் வரும் அப்படின்ட்டு. அந்த 80 லட்ச ரூபாயில் 60 லட்ச ரூபாய் எனக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுப்பானா, 10 லட்ச ரூபாய் வந்து இன்டர்வியூ பண்ணுவானா, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம நம்பகத்தனமாக இருக்க கூட அவன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இதனால் அவன் லவ் அஃபெக்ஷன்ற பேரில் இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணுறது. கொக்கைன்னு அவன் வீட்டில் கொக்கைன் இருக்கும், இந்த பிளாக்ல வந்து விற்கிற அந்த இது சரக்கு அந்த இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுட்டு இருப்பான். அவள் வீட்டில் பொண்ணுங்க எப்பவுமே ஸ்டாக்காக இருக்குங்க. கேட்டால் பொண்ணுன்வா, தங்கச்சின்வா, அக்கான்வா. ஒரு இலங்கையிலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் 5-6 வருஷமாக தங்க வச்சுருக்கான். ஆனால் அவன்கிட்ட ஐடென்டிஃபை இல்லை, ஒரு பேன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே கிடையாது. பண்ணுற எல்லாமே இல்லீகல்னா. இந்த ராஜ்கண்ணனும் இவனும் 2 பேர் இவங்களோட ஸ்கேம் மாதிரி நடத்துகிறாங்க. எப்படின்னா சிங்கிள் பேரண்ட் பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா காசை பிடுங்குறாங்க, இல்ல அழகு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க பொம்பளை பசங்களை. இதுங்க கூட மாட்டிக்கிட்டு நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. தப்பிச்சா போதும், துஷ்டனை கண்டா தூரம் விலக்கணும், அந்த ஒரு இதுல தான் அதுங்கெல்லாம் வந்து தள்ளி நிக்குதுங்க. தவிர இன்னைக்கும் எனக்கு கால் வருதுங்க இந்த மீடியால வந்ததுக்கு அப்புறமா, நான் பாதிக்கப்பட்டேன், நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா யாருமே கேமரா முன்னாடி வந்து இல்ல கமிஷனர் ஆபீஸோ இல்ல ஸ்டேஷன்லயோ வந்து சாட்சி சொல்றதுக்கு யாருமே முன்னாடி வர மாட்டாங்க. எல்லாருக்கும் உயிர் பயம் காமிச்சு வச்சிருக்கான். அவன்கிட்ட காசு பணம் கிடையாது.